வணக்கம். சின்ன வயசுலயே பல்லெல்லாம் அதுவா அடி கீழே விழுகிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு கேஸ் எனக்கு 21 வயசு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களோட எக்ஸ்ரே தான் இது. அவங்களுக்கு என்ன அப்படின்னா கடந்த 9 வருஷமாவே பல்லெல்லாம் அதுவே ஆடி ஆடி கீழே விழுந்தது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஈரி எலும்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல அக்ரெசிவ் பெரிடான்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணியிருந்தோம் அப்படின்னா பல்லு அதுவா கீழே விழுகாம நெஜ பல்ல வச்சு நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடும். இதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா அவங்களுடைய எலும்பு எல்லாமே கரைஞ்சு பல்லு எல்லாமே அதுவாவே ஆடி ஆடி கீழே விழுக ஆரம்பிச்சிடும். இப்படி அதுவா ஆடி கீழே விழுகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா எலும்போட தேய்மானமும் அதிகமாயிடும். ஃபியூச்சர்ல அந்த இடத்துல செயற்கையா பல்லு வைக்கிறதும் கஷ்டமாயிடும். ஸோ இவங்களுக்கு மேக்சிமம் என்ன அப்படின்னா பல்லு கீழே விழுகாம ஈறு சிகிச்சை நிபுணரை பார்த்து அந்த பல்ல மேக்சிமம் காப்பாற்ற முயற்சி பண்ணணும். அப்படி இல்ல பல்லெல்லாம் விழுந்துருச்சு அவங்களுக்கு பல்லு எப்படி பிக்சரா வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் அடுத்து வர வீடியோ உங்களுக்கு விரிவா சொல்றேன். மேக்சிமம் பல்லு விழுகாம அதை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி.